ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டீ கடை இனிப்பு போண்டா செய்ய போகிறேன். அதுக்கு பாருங்கள் 200 கிராம் மைதா எடுத்து வச்சுருக்கேன். இந்த 200 கிராம் மைதாவுக்கு 100 கிராம் சீனி எடுத்து வச்சுருக்கேன். இந்த சீனியை நல்லா பவுட்ரு பண்ணிக்குவோம் மிக்ஸி ஜாரில் போட்டு. இந்த சீனியோட ஒரு ஏலக்காய் போட்டுக்கிறேன் நல்ல வாசனைக்காக. இதை நல்லா பவுட்ரு பண்ணிக்குவோம். பாருங்கள், சீனியை நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு. இப்போ இதை இந்த மைதாவில் சேர்த்துக்குவோம். இப்போது ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்குவோம். 1/4 ஸ்பூன் சோடா பவுடர், பலார சோடான்னு சொல்லுவோம், அந்த இது போட்டுக்கிறோம். அது கூட தயிர் கொஞ்சம் ஊற்றிக்குவோம். இப்போது இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ பாருங்கள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஒரேடியாக தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ஒரேடியாக கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. நல்லா இதை எடுத்து இப்படி போடுற மாதிரி நல்லா வரணும். அந்த மாதிரி கெட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது ஒரு மணி நேரம் அப்படியே புளிக்க வைக்கலாம். பாருங்கள், மாவு புளிச்சிருச்சு. இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம போண்டா போடலாம். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெயும் நல்லா சூடாயிருச்சு. கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இதை போண்டா போடுவோம். தண்ணியை லேசாக தொட்டுக்கிட்டு கொஞ்சமாக அள்ளிக்கணும். நான் சின்னதாக போடுறேன். பாருங்கள், எல்லாம் நல்லா புஷ்ஷுன்னு வந்துருச்சு. அதுவாகவே திரும்பிக்கிறது பாருங்கள். நல்லா போண்டா புஷ்ஷுன்னு இருக்குது. நல்லா ப்ரௌன் கலரில் வரட்டும். பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ இதை எல்லாத்தையும் எடுத்துடலாம். நல்லா வெந்துருச்சு. போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க. ஸ்வீட் போண்டா, டீ கடையில் உள்ள ஸ்வீட் போண்டா ரெடி. பாருங்கள், டீ கடை ஸ்வீட் போண்டா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.